ஓம் சாந்தி. 22/6/2025 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 15/12/2005. இப்பொழுது அன்பு மற்றும் சகயோகத்தின் சொரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் குணம் மற்றும் சக்திகளின் பரிசை கொடுங்கள். இன்று பரமாத்ம தந்தை தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்ம அன்பிற்கு அதிகாரியான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பரமாத்ம அன்பானது உலகத்தில் கோடியில் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கிறது. இந்த பரமாத்ம அன்பு சுயநலமற்ற அன்பாகும். ஏனென்றால் ஒரு பரமாத்ம தந்தை தான் நிராகாரமானவர், அகங்காரமற்றவர். மனித ஆத்மா ஷரீரதாரியாக இருக்கும் காரணத்தினால் ஏதாவது சுயநலம் வந்து விடுகிறது. பரமாத்ம தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்பேற்பட்ட சுயநலமற்ற அன்பை கொடுக்கிறார். பரமாத்ம அன்பு பிராமண வாழ்க்கைக்கான விசேஷமான ஆதாரமாகும். பிராமண வாழ்க்கையின் உயிர் தானமாகும். ஒருவேளை பிராமண வாழ்க்கையில் பரமாத்ம அன்பின் அனுபவம் குறைவாக உள்ளது என்றால் அன்பு இல்லாத வாழ்க்கை ரமணீகரமாக இருக்காது, வறண்டு போன வாழ்க்கை ஆகிவிடுகிறது. பரமாத்ம அன்புதான் வாழ்வில் எப்பொழுதும் துணையாகவும் இருக்கிறது மற்றும் துணைவனாகி எப்பொழுதும் உதவியும் செய்கிறது. எங்கே அன்பு இருக்கிறதோ, துணை இருக்கிறதோ, அங்கே அனைத்தும் மிகவும் சகஜமாக மற்றும் சரளமாக ஆகிவிடுகிறது. உழைப்பின் அனுபவம் இருக்காது. இத்தகைய அனுபவம் உள்ளது அல்லவா? பரமாத்ம அன்பிற்கு உரியவர்கள் எந்த ஒரு மனிதன் மற்றும் சாதனங்களின் கவர்ச்சியில் செல்ல முடியாது. ஏனென்றால் பரமாத்ம கவர்ச்சி, பரமாத்ம அன்பு அப்பேற்பட்ட அனுபவத்தை செய்விக்கின்றது. அந்த அன்பின் காரணத்தினால் எப்பொழுதும் அன்பில் மூழ்கி இருக்கின்றார்கள். இதையே மக்கள் பரமாத்மாவில் இரண்டர கலந்து விடுவது என்று நினைக்கின்றனர். பரமாத்மாவில் இரண்டர கலப்பது இல்லை, ஆனால் பரமாத்ம அன்பில் ஒன்றி போய் விடுகிறார்கள். பாப் தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்க்கின்றார். பரமாத்மாவிற்கு அன்பானவர்களாக அனைவரும் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விதமானோர் அன்பான குழந்தைகளாக இருக்கின்றனர். மற்றொரு விதமானவர்கள் அன்பில் ஒன்றி போன குழந்தைகளாக இருக்கிறார்கள். எனவே அன்பான குழந்தைகளாக அனைவரும் உள்ளனர். ஆனால் எந்த அளவு அன்பில் ஒன்றி போயிருக்கிறீர்கள் என்று தன்னை தானே கேளுங்கள். அன்பில் ஒன்றி போன குழந்தைகளின் அடையாளம் அவர்கள் எப்பொழுதும் பரமாத்மாவின் கட்டளைப்படி சகஜமாக நடப்பார்கள். அவர்கள் கட்டளைப்படியும் நடப்பார்கள் மற்றும் தேக உணர்வையும் பலியாக்கி இருப்பார்கள். ஏனென்றால் அன்பிற்காக பலியாகுவது கடினம் அல்ல. அனைத்தையும் விட முதல் கட்டளை யோகி ஆகுக, தூய்மை ஆகுக என்பதாகும். தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருப்பதன் காரணத்தினால் தந்தையால் குழந்தைகள் உழைப்பதை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் 63 பிறவிகளாக அதிகமாக உழைப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை தந்தை அறிந்து இருக்கிறார். இப்பொழுது இந்த அலௌகீக பிறப்பானது உழைப்பிலிருந்து விடுபட்டு அதீந்திரிய சுகத்தின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான பிறப்பாகும். மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா அல்லது உழைக்க வேண்டியதாக இருக்கிறதா? அன்பிற்காக கட்டளைப்படி நடப்பது உழைப்பாக தோன்றாது. ஒருவேளை உழைக்க வேண்டி இருக்கிறது என்றால் அன்பின் சதவிகிதம் குறைவாக உள்ளது. எங்கேயோ அன்பில் ஏதோ கசிவு உள்ளது. 2 விஷயங்களின் கசிவு உழைக்க வைக்கிறது. ஒன்று பழைய உலகத்தின் கவர்ச்சி. உலகம் என்பதில் சம்பந்தம், பதார்த்தம் அனைத்தும் வந்து விடுகின்றன. மேலும் இரண்டாவது பழைய சம்ஸ்காரத்தின் கவர்ச்சி. இந்த பழைய தன்னுடைய சுப பாவனை சிரேஷ்டமான விருப்பத்தின் மூலம் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் மாற்றுவதில் சகயோகி ஆகுங்கள். இவர் பலவீனமாக இருக்கிறார், இவருடைய சம்ஸ்காரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது என்பதை
என்பதை அறிந்துள்ளீர்கள். ஆனால் நீங்கள் அன்பு மற்றும் சகயோகத்தின் சக்தி மூலம் சகயோகி ஆகுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவியின் கரம் நீட்டுங்கள். இந்த சகயோகத்தின் கரம் கொடுப்பது அப்படிப்பட்ட காட்சியாக ஆகிவிடும். கரத்தோடு அன்பின் கரம் கோர்க்கும் பொழுது, உதவியின் கரத்தை கோர்க்கும் பொழுது அது பார்ப்பதற்கு மாலை போன்று ஆகிவிடும். போதனை கொடுக்காதீர்கள், அன்பு நிறைந்த சகயோகம் கொடுங்கள். விடுபட்டவர் ஆகாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள், ஆதரவு அளிப்பவர் ஆகுங்கள். ஏனென்றால் வெற்றி மாலை உங்களுடைய நினைவு சின்னம் ஆகும். ஒவ்வொரு மணியும் மணியோடு இணைந்து சகயோகியாக இருப்பதனாலேயே மாலையின் சித்திரம் உருவாகி உள்ளது. புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் பாப்தாதாவிடம் கேட்கின்றார்கள். செய்தி கொடுப்பதற்கான காரியம் அதிகம் செய்துவிட்டீர்கள், செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள், செய்து கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது தூதுவர்களாகிய நீங்கள் சகயோகம் மற்றும் அன்பின் சொரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். மகாதானி ஆகுங்கள். தன்னுடைய குணங்களை கொடுத்து சகயோகி ஆகுங்கள், ஆக்குங்கள். அப்பேற்பட்ட தன்னுடைய குணங்களுடைய தன்னுடைய குணங்கள் உண்மையில் பரமாத்மாவின் குணங்கள் ஆகும். ஆனால் எந்த குணத்தை நீங்கள் தனக்குள் கொண்டு வந்திருக்கின்றீர்களோ அந்த குணத்தின் சக்தியினால் அவர்களின் பலவீனத்தை விலக்கி விடுங்கள். இதை செய்ய முடியுமா அல்லது கடினமாக உள்ளதா? ஆசிரியர்கள் கூறுங்கள், செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா? செய்தே ஆக வேண்டும். எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் கோடியில் ஒருவர் அல்லவா அவர், கடைசி மணியாக கூட இருக்கட்டும். ஆனால் அவர் கோடியில் ஒருவர் அல்லவா. உங்களது பட்டமே மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதாகும். எனவே சர்வசக்திவானின் கடமை என்ன? சக்தியை கொடுக்கல் வாங்கல் செய்வது. தந்தை மூலம் கிடைத்திருக்கும் குணங்களை தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். இந்த சகயோகத்தின் பரிசை ஒருவருக்கு ஒருவர் கொடுங்கள். புது வருடத்தில் ஒருவருக்கு ஒருவர் பரிசு கொடுக்கின்றார்கள் அல்லவா? இந்த வருடத்தில் ஒருவருக்கொருவர் குணங்களின் பரிசை கொடுங்கள். ஒருவேளை நன்மை நிறைந்த பாவனை வைத்தீர்கள் என்றால் எவ்வாறு சொற்பொழிவு செய்து வார்த்தைகள் மூலம் செய்தி கொடுக்கின்றீர்கள் அல்லவா? அதுபோல தன்னுடைய நன்மை நிறைந்த பாவனை மூலம், நன்மை நிறைந்த உள்ளுணர்வு மூலம், நன்மை நிறைந்த வாயுமண்டலத்தின் மூலம் இந்த குணங்களின் பரிசை கொடுங்கள். சக்திகளின் பரிசை கொடுங்கள். பலவீனமானவருக்கு உதவி கொடுப்பது இது தக்க சமயத்தில் பரிசு கொடுப்பதாகும். கீழே விழுந்தவர்களை தள்ளிவிடாதீர்கள், தூக்கிவிடுங்கள், உயரே தூக்கிவிடுங்கள். இவர்கள் இப்படி, இது கூடாது. இவர்கள் பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள். கோடியில் ஒரு ஆத்மா, விசேஷமான ஆத்மா, வெற்றியாளர் ஆக போகிற ஆத்மா. இந்த பார்வையை வைத்திடுங்கள். இப்பொழுது உள்ளுணர்வு பார்வை வாயு மண்டலத்தை மாற்றுங்கள். ஏதாவது புதுமை செய்ய வேண்டும் அல்லவா? பலவீனத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். ஊக்கம் கொடுங்கள், சகயோகம் கொடுங்கள். அப்பேற்பட்ட பிராமண குழுவை தயார் செய்யுங்கள். அப்பொழுது பாப்தாதா வெற்றிக்கான கையை தட்டுவார்கள். நீங்களும் கூட அடிக்கடி கை தட்டுகிறீர்கள் அல்லவா? பாப்தாதாவும் கூட வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று கை தட்டுவார்கள். நீங்களும் உடன் சேர்ந்து கை தட்டுவீர்கள் அல்லவா? இப்பொழுது கை தட்டினீர்கள், நல்லது செய்தீர்கள். ஆனால் உலகிற்கு முன்னால் கை தட்ட வேண்டும். உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரம் தன் பக்கம் கவர்ந்தெழுத்து விடுகிறது என்றால் பரமாத்மா அன்பில் சதவிகிதம் வந்து விடுகிறது. சோதனை செய்யுங்கள். இந்த 2 கசிவுகளில் இருந்து விடுபட்டு இருக்கின்றேனா? ஆத்மாக்களாகிய உங்களுடைய அனாதி சம்ஸ்காரம் மற்றும் ஆதி சம்ஸ்காரம் என்னவாக இருந்தது? இப்பொழுது
இறுதி பிராமண வாழ்க்கையின் சம்ஸ்காரம் என்னவாக உள்ளது என்பதை நினைவு செய்யுங்கள். அனாதியிலும் ஆதியிலும் மற்றும் இறுதியிலும் கூட உயர்ந்த சம்ஸ்காரம் உள்ளது. இந்த பழைய சுபாவமானது இடைப்பட்ட காலத்தை சார்ந்தது. அனாதியினுடையதும் அல்ல, ஆதியினுடையதும் அல்ல, இறுதி காலத்தை சார்ந்ததும் அல்ல. ஆனால் அனைவருடைய லட்சியம் என்ன? எந்த குழந்தையிடம் கேட்டாலும் தந்தைக்கு சமம் ஆகுவதுதான் லட்சியம் என்ற ஒரே பதிலை தான் தருகிறார்கள். இதுதான் அல்லவா? ஆம் என்றால் கையை உயர்த்துங்கள். இந்த லட்சியம் உறுதியாக உள்ளதா அல்லது இடையிடையே மாறிவிடுகிறதா? தந்தை மற்றும் மூத்த சகோதரர் ஆகிய இருவருக்கும் சமமான சுபாவம் என்ன என்று தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார். எப்பொழுதும் தந்தை ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் பரந்த உள்ளமுடையவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் அன்பு மற்றும் மரியாதை கொடுக்கும் சொரூபத்தில் சகயோகியாக இருந்திருக்கிறார். அவ்வாறு சுயம் தானும் தன்னை ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சகயோகியாக இருப்பதாக அனுபவம் செய்கின்றீர்களா? சகயோகம் கொடுத்தால் சகயோகி ஆவேன், அவ்வாறு அல்ல. அன்பு கொடுத்தால் ஸ்நேகியாவேன், அவ்வாறு அல்ல. எவ்வாறு பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் சகயோகியானார், அன்பானவர் ஆனார், அவ்வாறு அனைவருடைய எப்பொழுதும் அன்பானவர் மற்றும் சகயோகியாக இருக்க வேண்டும். இதையே சமம் ஆவது என்று கூறப்படுகிறது. ஒருவேளை எந்த ஒரு குழந்தைக்கும் சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்கு உழைக்க வேண்டி இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? பிரம்மா பாபா தன் மீது கவனம் வைத்தார், ஆனால் உழைக்கவில்லை. சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்வதில் உழைப்பிற்கான காரணம் அன்பானவராக ஆகியிருக்கின்றீர்கள், அன்பில் மூழ்கியவராக ஆகவில்லை. பாப் தாதாவோ ஒவ்வொரு குழந்தையையும் அன்பான குழந்தை என்று புரிந்து இருக்கிறார்கள், அறிந்தும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் ஜாதகத்தையும் அறிந்திருக்கிறார்கள். பிறகும் என்ன கூறுவார்கள்? அன்பானவர்களாக இருக்கின்றார்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரே படிப்பு, ஒரே பாலனை, ஒரே வரதானத்தை எப்பொழுதும் கொடுக்கின்றார்கள். இது கடைசி நம்பர் குழந்தை என்று தெரிந்திருக்கிறது. பிறகும் கூட பாப்தாதா எந்த ஒரு குழந்தையின் அவகுணம், பலவீனத்தை எண்ணத்தில் கூட வைப்பதில்லை. செல்லமானவர், தேடி கண்டெடுக்கப்பட்டவர், இனிமையிலும் இனிமையானவர், இத்தகைய பார்வை மற்றும் உள்ளுணர்வோடு பார்க்கின்றார்கள். ஏனென்றால் இத்தகைய உள்ளுணர்வு மற்றும் சிரேஷ்டமான பார்வையினால் பலவீனமானவர் மகாவீரர் ஆகிவிடுவார் என்பதை பாப் தாதா அறிந்து இருக்கிறார்கள். அதுபோன்று தன்னுடைய உன்னதமான உள்ளுணர்வு மற்றும் சுபபாவனை, சுப விருப்பத்தின் மூலம் எவர் ஒருவரையும் உங்களால் மாற்றம் செய்ய முடியும். இயற்கையையும் கூட மாற்றி காட்டுவோம் என்று நீங்கள் சவால் விடுத்திருக்கின்றீர்கள் என்றால் ஆத்மாக்களை மாற்ற முடியாதா என்ன? இயற்கையை வென்றவர்களாக ஆகின்றீர்கள் என்றால் ஆத்மாவானது ஆத்மாவின் உன்னதமான பாவனையின் மூலம், நன்மை நிறைந்த விருப்பத்தின் மூலம் மாற்றத்தை செய்ய முடியாதா? இப்பொழுது புது வருடம் ஆரம்பமாக போகிறது அல்லவா? ஆகவே புது வருடத்தில் அனைத்து எல்லையற்ற பிராமண பரிவாரத்திற்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் அனைவருடைய வாயிலிருந்தும் நம்முடைய இஷ்ட தேவதைகள் வந்துவிட்டனர், நம்முடைய பூஜைக்கு உரியவர்கள் வந்துவிட்டனர் என்ற இந்த சப்தம் வெளிப்பட வேண்டும். லட்சியம் உறுதியாக உள்ளதல்லவா? லட்சியம் உறுதியாக உள்ளதா? செய்துதான் ஆக வேண்டும் அல்லவா? அல்லது பார்க்கலாம், திட்டம் போடுவோம் என்று கூறுகின்றீர்களா? செய்தே ஆக வேண்டும். திட்டம் போடுவது என்ன? செய்தே ஆக வேண்டும். இப்பொழுது அனைவரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய காத்திருப்பை முடிவடைய செய்யுங்கள், வெளிப்படுவதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். இயற்கை கூட இப்பொழுது எவ்வளவு துன்பமடைந்து கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள். இயற்கையையும் அமைதியாக ஆக்குங்கள். நீங்கள்
வெளிப்பட்டு விட்டீர்கள் என்றால் உலக அமைதி தானாகவே வந்துவிடும். நல்லது. தற்சமயத்தில் உலகத்தில் 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று உடற்பயிற்சி மற்றும் இரண்டாவது உணவின் மீது கவனம். நீங்களும் இந்த 2 விஷயங்களை செய்கின்றீர்களா? உங்களுடைய பயிற்சி எது? ஷரீரத்திற்கான பயிற்சியை அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் மனதிற்கான பயிற்சி இப்பொழுது பிராமணனில் இருந்து ஃபரிஷ்தா மற்றும் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை என்பதாகும். இந்த மனதிற்கான ட்ரில்லிற்கான பயிற்சியை எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள். மேலும் சுத்தமான சங்கல்பமே மனதின் சுத்தமான உணவு. ஒருவேளை வீணான எண்ணம், எதிர்மறையான எண்ணம் வருகிறது என்றால் இது மனதினுடைய அசுத்தமான உணவாகும். எனவே மனதில் எப்பொழுதும் சுத்தமான சங்கல்பம் இருக்க வேண்டும். 2ம் செய்ய வருகிறது அல்லவா? எவ்வளவு நேரம் விரும்புகின்றீர்களோ அவ்வளவு நேரம் சுத்தமான எண்ணங்களின் சொரூபம் ஆகிவிடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்மா அன்பிற்கு அதிகாரியான விசேஷமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகக்கூடிய தந்தையின் அன்பான மற்றும் சகயோகி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் வெற்றியாளர் மற்றும் வெற்றிக்கான கொடியை உலகத்தில் பறக்கவிட வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய வெற்றியாளர் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் இந்த பழைய உலகம் மற்றும் சம்ஸ்காரத்தின் கவர்ச்சியில் இருந்து கடந்து இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தந்தையின் உள்ளத்தில் இருந்து அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதிஜி அவர்களுடன் மிகவும் நல்ல பாகத்தை நடித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை பார்த்த அனைவருக்கும் ஃபரிஷ்தா வாழ்க்கையின் நினைவு வருகின்றது. விடுபட்ட நிலை மற்றும் அன்பான நிலை. குஜராத்தில் உள்ள முக்கியமான 13 சகோதரிகளுடன் நல்ல நல்ல மகாவீரர் ஆவீர்கள். மகாவீரர்களின் வேலை வெற்றியாளராகி வெற்றியாளராக்குவதாகும். அனைவரும் நன்றாக சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மற்றும் எதிர்காலத்திலும் சேவை நடைபெற்று கொண்டே இருக்கும். பாப்தாதா குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். நன்றாக குஜராத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எதிர்காலத்திலும் பரப்பிக் கொண்டு இருப்பீர்கள். பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளும் ஆசைகளின் தீபங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக உள்ளது. குழுவும் நன்றாக உள்ளது. ஒவ்வொருவரிடமும் விசேஷ தன்மை உள்ளது. நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்க கூடியவர்கள். சரளா தீதி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தாதி மாலையில் யாரை வைத்திருக்கிறார்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாம் அவசியம் இருப்போம் அல்லவா? அவ்வாறு நினைக்கிறீர்களா? கொஞ்சம் ஒருவருக்கொருவர் சகயோகம் கொடுத்தால் இன்னும் என்னவெல்லாம் மீதம் உள்ளதோ அது முடிவடைந்து விடும். அனைவரும் தந்தைக்கு சமமாக கூடியவர்கள். சொன்னோம் அல்லவா? ஒவ்வொரு கிளை நிலையமும் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு வாரிசை தயார் செய்ய வேண்டும். இந்த வருடம் அவரை அழைத்து வர வேண்டும். 21 வாரிசுகளை அழைத்து வர வேண்டும். இதை ஆரம்பியுங்கள். முதல் நம்பரில் வாருங்கள். அனைவரும் சரி என்று கூறுகின்றனர். வாரிசு ஆத்மாக்களின் தகுதியை பற்றி அறிவீர்கள் அல்லவா? இவர்கள் அனைவரையும் பாபாவின் உடையவர்களாக தான் ஆக்குவீர்கள் அல்லவா? தன்னுடையவர்களாக ஆக்க மாட்டீர்கள். நல்லது. சேவைக்கான முறை குஜராத்தினுடையது. குஜராத்தை சார்ந்தவர்கள்தான் சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறார்கள். குஜராத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ அவர்கள் சந்திக்க வந்திருந்தாலும் சேவைக்காக வந்திருந்தாலும் கைகளை உயர்த்துங்கள். அநேகர் இருக்கிறார்கள். மிக நல்லது. நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளீர்கள். யார் சமையற் கூடத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு பழமொழி சிந்தியில் உள்ளது என்று குஜராத்திற்கு பாப்தாதா கூறுகிறார்கள். எனவே அனைவரையும் விட மிக அருகாமையில் குஜராத் உள்ளது.
அருகில் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை கை கெட்டும் தூரத்தில் உள்ளனர் என்று கூறப்படுகிறது. கூப்பிடுங்கள் வந்து விடுவார்கள். குஜராத்தை சார்ந்தவர்கள் அவ்வாறு எவரடியாக இருக்கிறீர்கள் அல்லவா, வாருங்கள் என்று எப்பொழுது அழைத்தாலும் வந்து விடுவீர்களா? அப்படித்தானே, பரிவாரத்தை பார்க்க மாட்டீர்களா? என்ன செய்வீர்கள்? வந்து விடுவீர்களா? எவரடியாக இருக்கின்றீர்கள். நல்லது. குஜராத் சாக்கார பிரம்மாவின் தூண்டுதலினால் உருவாகி இருக்கிறது. குஜராத்தை சார்ந்தவர்கள் குஜராத்தினருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. பிரம்மா பாபா குஜராத் கிளை நிலையத்தை திறந்தார்கள். எனவே குஜராத்தின் மீது விசேஷமாக பிரம்மா பாபாவின் பார்வை பதிந்துள்ளது. மேலும் குஜராத்தை சார்ந்தவர்கள் முயற்சியும் செய்திருக்கிறீர்கள். நல்ல முறையில் சென்டரை திறந்திருக்கிறீர்கள். எத்தனை கிளை நிலையங்கள் உள்ளன? 300 சேவை கேந்திரங்கள், உபசேவை கேந்திரங்கள் உள்ளன மற்றும் 3000 கீதா பாடசாலைகள் உள்ளன. நல்லது. அனைத்தையும் விட அதிகமான கிளை நிலையம் எந்த மண்டலத்தில் இருக்கிறது? பம்பாய் மகாராஷ்டிராவை சார்ந்தது. நல்லது. மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்களா? குஜராத்தை சார்ந்தவர்கள் நன்றாக சேவை செய்கிறீர்கள். குஜராத்தின் விரிவாக்கம் நன்றாக உள்ளது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? விஸ்தாரமாக இருக்கிறது. நன்றாக விஸ்தாரப்படுத்தியுள்ளீர்கள். இப்பொழுது குஜராத்தை சார்ந்தவர்கள் நம்பர் 1 வாரிசை தயார் செய்ய வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தது பெரிய சேவை கேந்திரங்கள் எவையெல்லாம் உள்ளனவோ, பழைய வாரிசுகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் புதிய வாரிசுகளை உருவாக்குங்கள். ஒருவரையாவது உருவாக்குங்கள். ஏனென்றால் யார் வாரிசு ஆகும் தகுதியுடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் மாலையின் மணியாக ஆவார்கள். எனவே மாலையை தயார் செய்ய வேண்டும். 16,108 மணியின் மாலை உள்ளது. இப்பொழுது ஒருவேளை பாப்தாதா 108 மாலையை தயார் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் செய்ய முடியுமா? தயார் செய்ய முடியுமா? தாதிகள் கூறுங்கள். 108க்கான மாலையை உருவாக்க முடியுமா? தயாராக உள்ளனரா? 108 மாலை தயாராகிவிட்டதா? நல்லது. எழுதி காட்ட வேண்டும். தயாராக உள்ளது என்றால் மிகவும் நல்லது. வாழ்த்துக்கள். நல்லது. 16,000க்கான மாலை பாதியாவது தயாராகியுள்ளதா? நல்லதுதானே. பாருங்கள், மறைமுகமான ரூபத்தில் தயாராகி உள்ளது. மேலும் உங்களுடைய தாதி பார்த்து இருக்கிறார்கள். மாலையில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று இப்பொழுது அனைவரும் உங்களிடம் கேட்பார்கள். நன்றாக உள்ளது. அப்படிப்பட்ட சுபமான பாவனை, சுபமான நம்பிக்கைகள் தயார் செய்து விடுகிறது. இப்பொழுது அனைவரும் கேட்டீர்கள் அல்லவா, நான் அந்த மாலையில் எவரடியாக இருக்கின்றேனா என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். நல்லது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கேட் குரூப் வந்திருக்கிறார்கள். நன்றாக உள்ளது. இந்த சப்தத்தை பரப்புவதற்கான சாதனம் கூட மிக நன்றாக உள்ளது. ஏனென்றால் நடைமுறையில் நிரூபணத்தை பார்க்கின்றார்கள் அல்லவா. செலவு இல்லாமல் தியானத்தின் மூலம் குணமடைவது அனைவருக்கும் மிகவும் பிடிக்கிறது. மெதுமெதுவாக இதனை வளர்ச்சியடைய செய்யுங்கள். பாப்தாதா கேள்விப்பட்டார். செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெற்றியும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். மற்றபடி பாப்தாதா இந்த காரியத்திற்காக பொறுப்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறார். அரசாங்க அதிகாரிகள் வரை ரிசல்ட் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பரப்பிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் தியானத்தின் மகத்துவம் அதிகரித்து கொண்டே செல்லும். மற்றபடி பாப்தாதாவிற்கு இந்த விதி பிடித்திருக்கிறது. நல்லது. வரதானம்: மனதின் மௌனத்தினால் சேவையின் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுக. விளக்கம்: எவ்வாறு முதலில் மௌன விரதம் வைக்கப்பட்டதோ அப்பொழுது அனைவரும் சுதந்திரமாகிவிட்டனர். நேரம் சேமிப்பானது. அவ்வாறு இப்பொழுது மனதின் மௌனம் வைத்திடுங்கள்.
அதன் மூலம் வீணான சங்கல்பம் வரவே முடியாது. எவ்வாறு வாயிலிருந்து சப்தம் வெளிப்படாதோ அதுபோல வீணான எண்ணம் வரக்கூடாது. இதுதான் மனதின் மௌனமாகும். இதில் நேரம் சேமிப்பாகிவிடும். இந்த மனதின் மௌனத்தினால் சேவையில் அப்பேற்பட்ட புதிய கண்டுபிடிப்பு உருவாகும். இதில் தவம் குறைவாகவும் வெற்றி அதிகமாகவும் ஏற்படும். எவ்வாறு அறிவியல் சாதனம் நொடியில் விதியை கிடைக்க செய்கிறதோ அதுபோல இந்த அமைதியின் சாதனத்தின் மூலம் நொடியில் விதி கிடைத்துவிடும். ஸ்லோகன்: யார் அவர்கள் சமர்ப்பண நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் அனைவருடைய உதவியும் சமர்ப்பணமாகி விடுகிறது. அவ்யக்த சமிஞ்சை: ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. அநேக விதமான மனிதர்கள் வைபவம், அதாவது அநேக விதமான பொருட்களின் தொடர்பில் வந்தாலும் ஆன்மீக உணர்வு மற்றும் பற்றற்ற உணர்வை தாரணை செய்யுங்கள். இந்த வைபவம் மற்றும் பொருட்கள் பற்றற்றவர்களுக்கு முன்பாக பணி பெண்ணாக இருக்கும் மற்றும் பற்று உள்ளவர்களுக்கு முன்னால் காந்தம் போல மாட்ட வைக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி.